பொங்கல் சொல்லிட்டாங்க பராசக்தி ஆல்ரெடி இருக்கு, வாவாதி இருக்கு அப்படிங்கும்போது நீங்க யோசிச்சீங்க இந்த கிளாஷ் எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிங்களா? இல்லை, நம்ம இந்த ரேஸ்லேயே இல்லாமல் தானே இருந்தோம். ஓகே, ஜனவரி 30 தான் இந்த படம் ரிலீஸ், அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். சரி, இன்னும் ஆடியோ லான்ச், ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சே வைக்கல, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அது கூட வச்சு திடீர்னுட்டு படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ஓகே, அப்படியே லான்ச். எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஸோ ஜனநாயகன் வராது வந்து இந்த அதாவது கார்த்தி சார் கூட சொன்ன ஒரு சில படங்கள் தள்ளி போகிறதுனால அது எப்போ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹீரோ படம் வரலங்கும் போது இவ்வளோ ஸ்லாட்ஸ் வந்து சின்ன படங்கள் ஆக்குபை பண்ணும்போது பெரிய படம் எப்போ வந்தாலும் ஃபெஸ்டிவல் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் அது தோன்றிருக்கு. ஏன்னா பார்த்திபன் சாரோட ஒரு டைமில் சொல்லியிருந்தார், விஜய் சார் அஜித் சார் படங்கள்லாம் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வராதிங்க, ஃபெஸ்டிவல் சின்ன படத்துக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆஸ் எ ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி கால் எடுக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஆரோக்கியமான விஷயம் தான் அது. பட் இருந்தாலும் அந்த எங்கள் படம் வரல அப்படின்றது அது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆமாம். பட் இருந்தாலும் இந்த படத்துக்கான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீவா சார் இப்போ ரீசெண்டாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா வரலன்னா நான் தம்பி வந்திருக்கேன். ஸோ அவங்க ஈவன் அவருடைய ரசிகர்களுமே இதை வந்துட்டு கொண்டாடுறாங்க. அது அது வந்து வேற மாதிரி கொண்டாடுறாங்கண்ணா. டைட்டிலே அப்படிதான் இருக்கு, தலைவர் தம்பி தலைமையில கொண்டாடுறாங்க. அதுதான் சொல்லணும் வந்தேன். ஓகே, அது ஆக்சுவலாக பொருந்தும். ஆமா ஆமா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு பிரேக் அப்படிங்கும் போது இந்த படத்தோட விக்டரி கண்டிப்பா இருக்கும், ஜெயிச்சிருச்சு கன்ஃபார்ம் விக்டரி அப்படிங்கும் போது திருப்பி இதே டீம் கூட கொலாபரேட் பண்ணி படம் பண்றதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்பவே டைம்ல? அப்படி நம்ம சொல்ல முடியாது. படங்கள் அப்படின்னும் போது அது அடுத்தடுத்து ஓகே வேற வேற பரிணாமம், வேற புதிய முகங்கள் அப்படி இப்போ எந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் லாஸ்ட் படம் எனக்கு விடுதலை 2 நான் வில்லனா பண்ணியிருந்தேன். அப்படியே கான்ட்ரவர்சியா இந்த படம். ஸோ இது அது இதே டீம் மேபி இருக்கலாம். ஓகே, இருக்கலாம்.